ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருக்கும் ஒரு மீப்பெரு வணக்கம். இன்னைக்கான வீடியோல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா 10ஆம் வகுப்பு, 11ஆம் வகுப்பு, 12ஆம் வகுப்பு இந்த 3 வகுப்புகளுக்குமே பிராக்டிகல் எக்ஸாமுக்கான டேட் வந்துட்டு அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. உங்களுக்கு எப்ப பிராக்டிகல் எக்ஸாமு, நீங்க காப்பி அடிக்கலாமா வேணாமா, டீச்சர்ஸ் உங்களுக்கு சொல்லி தருவாங்களா மாட்டாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஃபுல் டீட்டெயில்ஸ் இன்னைக்கு நான் இந்த வீடியோல சொல்ல போறேன். ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. வீடியோ ஸ்டார்ட் பண்றதுக்கு முன்னாடி நீங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. அப்படி இந்த ஒரு வீடியோவை உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணி விட்டுருங்க. பத்தாம் வகுப்புக்கான பிராக்டிகல் எக்ஸாமுக்கான டேட் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா 22/2/2025 இருந்து 28/2/2025 வரைக்கும் கொடுத்துருக்காங்க. இந்த பர்டிகுலர் டேட்ல ஸ்கூலா பார்த்து உங்களுக்கு ஒரு டேட்டை சூஸ் பண்ணுவாங்க. அந்த டேட்ல தான் வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா நீங்க வந்துட்டு எக்ஸாம் எழுதுற மாதிரி இருக்கும். ஓகேவா? மேக்சிமம் ஆஃப் ஸ்கூல்ஸ்ல வந்துட்டு பாத்தீங்க அப்படின்னா டீச்சர்ஸே வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? எக்ஸாம் ஹாலில் வச்சே டீச்சர்ஸே வந்துட்டு உங்களுக்கு சொல்லி கொடுத்துருவாங்க. இது இப்படி எழுது, இதை இப்படி பண்ணு அப்படின்னு சொல்லிட்டு டீச்சர்ஸே வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. ஓகேவா? காப்பி அடிக்கலாமா வேணாமா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டா காப்பி அடிக்க வேணாம் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். ஏன் அப்படின்னா உங்களுக்கு டீச்சர்ஸே வந்துட்டு சொல்லி கொடுத்துருவாங்க. இது வந்துட்டு முதல் விஷயம். அண்ட் ரெண்டாவது விஷயம் என்ன அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா உங்க பிராக்டிக்கலுக்கு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். நோக்கம், படம், செய்முறை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ரொசீஜர் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் முடிவு. ஸோ இந்த ப்ரொசீஜரை மட்டும் நீங்க எழுதிட்டு உள்ள உங்களுடைய ஓன் கண்டென்ட்டை நீங்க வந்துட்டு நீட்டா எழுதினாவே போதும். உங்களுக்கு வந்துட்டு மார்க் வந்து கொடுத்துருவாங்க. மேக்ஸிமம் ஆஃப் ப்ராக்டிகல் எக்ஸாம்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஃபெயில் பண்ணவே மாட்டாங்க. ஓகேவா? ஸோ இதுதான் ரியாலிட்டி. உங்களுக்கு ஃபுல் மார்க்கே போட்டுருவாங்க. ஸோ இப்போ 25 மார்க் எழுதுறீங்க அப்படின்னா நீங்க 23ல இருந்து 25 மார்க் வந்துட்டு அவங்களே போட்டுருவாங்க. நீங்க என்ன எழுதி வச்சாலும். ஓகேவா? எதுக்கும் நீங்க வந்துட்டு ஓரலா மட்டும் அந்த ப்ராக்டிகலை வந்துட்டு பார்த்துட்டு போய்க்கங்க. பார்த்துட்டு போனீங்க அப்படின்னா உங்களுக்கு எழுதுறதுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும். செய்முறை பண்றதுக்கும் கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஓகேவா? ஸோ இந்த டீட்டெயில் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நம்புறேன். இதை தவிர வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கீழே கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. அண்ட் இந்த வீடியோவை மறக்காம உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிட்டு சப்போர்ட் பண்ணுங்க. இதே மாதிரி நெக்ஸ்ட் சந்திப்போம். நன்றி.